ஹே ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பேபி ஷவர் மெஹந்தி டிசைன் ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பார்த்துடலாமா? இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பேபி ஷவர் மெஹந்தி டிசைன் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் ட்ரா பண்ணி நம்ம லோட்டஸோ இல்லை ஏதோ ஒரு பேசிக் ஃப்ளவர்ஸோ ட்ரா பண்ணி தானே ட்ரா பண்ணுவோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சின்னதாக கர்வ்ஸ் ட்ரா பண்ணி அந்த கர்வோட எண்டில் ஒரு போல்ட் லோட்டஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் அழகாகவும் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் ஃபில்லிங் டிசைன்ஸ். ஸோ நம்ம பிரைடலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் லோட்டஸோ இல்லை பேசிக் டிசைன்ஸ் என்னமோ பேரட்டோ பீக்காக்கோ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ணுவோம். பட் பேபி ஷவருங்கிறனால நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் ஃபுல்லாகவே பேபியோட திங்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணி நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பாய் பேபி திங்ஸோ, இன்னொரு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி திங்ஸோ தான் நம்ம வந்து கிளைண்ட்க்கு வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் பாய் சம்மந்தப்பட்டமான திங்ஸ் எல்லாம் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். கார், ஷூஸு, ட்ரெஸ்ஸு, பலூன், ஸோ இந்த மாதிரியான எல்லா எலமெண்ட்ஸுமே நான் இதில் ட்ரா பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸை பொறுத்த வரைக்குமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா 70% வந்து டிசைன்ஸ் தான் இருக்கணும், 30% தான் ஃபில்லிங்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் டிசைன்ஸ் பார்க்க அழகாக இருக்கும். இல்லைனா ஃபுல்லாகவே ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா அங்கங்கே வந்து சர்க்கிள்ஸ், ஆஃப் மூன், ஸ்டார் இதெல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து டிசைன்ஸ் அதிகமாக தெரியும் நமக்கு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் எப்பயுமே வந்து ஒரு சிம்பிள் பார்டர் டிசைன் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ யூ ஷேப்பாக இருக்கட்டும், டபிள்யூ ஷேப்பாக இருக்கட்டும், இல்லை வி ஷேப்பாக கூட இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு சிம்பிள் பார்டர் டிசைன் வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பேசிக்கான ஒரு சிம்பிள் ஃப்ளவர்ஸ் வந்து சைடில் 1 by 1 நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவரில் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு சிம்பிளான ஃப்ளவர்ஸும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் டபுள் லைன்ஸ் கொடுத்து வைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வைன்ஸ் வரல அப்படின்னா டியர் ட்ராப்ஸும் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நிறையா 1 by 1 நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு இல்லை டாட்ஸ் எல்லாம் வச்சு கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லையா ஜிக்ஸாக் லைன்ஸ் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். எது போட்டாலும் இதுக்கு அழகாக தான் இருக்கும். அண்ட் அகைன் ஒரு பேசிக்கான ஒரு பார்டர் டிசைன் டபிள்யூ ஷேப் பேஸ் பண்ணி நான் வந்து பார்டர் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாமலதமா டிசைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். மண்டலா டிசைன் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். மண்டலா டிசைன்ஸில் மெயின் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால நான் வந்து ப்ளஸ் சிம்பிள் ட்ரா பண்ணிவிட்டு சர்க்கிள்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் சர்க்கிள்குள்ளே பேபி ஷவருங்கிறனால பேபியோட ஃபீட் ட்ரா பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணலாம். இல்லையா ரெண்டுமே ஒரே பொசிஷனில் இருக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ரெண்டுமே அழகாக இருக்கும் பார்க்க. அண்ட் மேலே ஷார்ட் டர்ம்ஸ் பிகம்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்பைரல் ஹம்ஸ் பிகம்ஸ் மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டியர் ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஐ மீன் வைன்ஸில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி ஹைலைட் பண்ணாமலே அந்த வைன்ஸ் ட்ரா பண்ணனால கொஞ்சம் எனக்கு மஸ் ஆகிடுச்சு. அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் இடஞ்சலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கிளியராகவும் அது தெரியல. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. சுற்றி ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இதில் ட்ரா பண்ணுற மாதிரி அந்த வைன்ஸ் ட்ரா பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மெத்தட் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக நான் வந்து ஃபிங்கர்ஸ்க்கும் ரொம்பவே ஈஸியான மண்டலாவில் நம்ம சைடில் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த எலமெண்ட்ஸ் வந்து இதில் ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்து வைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். அண்ட் ஃபிங்கர் டிப்பில் ஃபுல் இந்த கேப்லலாம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. அண்ட் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எந்த டிசைன்ஸ் ட்ரா பண்ணலாங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.